பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல நம்ம தங்கமயில் ஓடி போய் பாண்டியன் காலில் விழுவுது. அதுக்கப்புறம் கோமதி காலில் விழுவுது. என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகவே இல்லை. இவ்வளோ பெரிய பொய், இவ்வளோ பொய் மறைச்சி வச்சிருந்து அது எல்லாம் ஒரே டைம்ல ரிலீஸ் ஆனா சும்மா இருப்பாங்களா? சும்மா திட்டு திட்டுன்னு திட்டுது மறுபடியும் கோமதி. ஆனால் இந்த தங்கமயில் இருந்துக்கிட்டு இல்லை இல்லை, என் குடும்ப சூழ்நிலை அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்படி பொய் சொல்ல வேண்டியதாகிடுச்சு. அதுவும் எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்பவுமே கம்பல் பண்ணி இந்த பொய்யெல்லாம் சொல்ல சொன்னாங்க. நான் வேணான்னு தான் சொல்ல சொன்னேன் அப்படின்லாம் தங்கமயில் சொல்லி பார்க்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா யாரும் அதை நம்புறதா இல்லை. ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியன் நீ உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட யாரும் பேசுகிறதா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் ஓடி போய் ரூமு கதவை சாத்திக்கிட்டு உள்ளாரியே இருந்துருது. நம்ம ம அரசி போயிட்டு கதவை தட்டி கூப்பிட்டு பார்க்குது. அப்பயும் தங்கமயில் ஓப்பன் பண்ண மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கோமதி, கடைசியாக நம்ம பாண்டியன் போயிட்டு கதவை தட்டி கூப்பிட்டு பார்க்குறாப்புல. அப்பயும் கூப்பிடவே இல்லை. இப்போ நீ கதவை திறந்துட்டு வரியா, இல்லை நானே உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லட்டுமா அப்படின்னு உடனே தங்கமயில் கதவை திறந்துட்டு வெளியில் வந்தது. திருப்பியும் காலில் எல்லா கால்லையும் விழுவுது. பார்க்கறதுக்கே காமெடியாக தான் இருக்குது. வேற வழி இல்லை இல்லையா? ஸோ எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு நம்ம பாண்டியன். தங்கமயில் அவங்க அப்பா அம்மாவை ஃபோன் பண்ணி கூப்பிட மாட்டேன்ருச்சு. நம்ம பாண்டியனே கடைசியாக ஃபோன் பண்ணுறாப்புல. ஃபோன் பண்ணி வாங்க அப்படின்னு உடனே அவர் என்னன்னா தன்னோட பொண்ணு தான் கன்சீவ் ஆகிருக்கும், அதனால தான் கூப்பிடுறாங்க அப்படின்னு தன்னோட மனைவி கிட்ட சொல்லி 2 பேரும் அங்கேருந்து சந்தோஷமாக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்தால் தானே தெரிய போகுது பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு வீட்டை விட்டு வெளியில் வரல அப்படிங்கிறதுனால இந்த பக்கம் ராஜியோட அப்பத்தாவும் அங்கே வீட்டையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வாசலில் கோலங்கூடும் போடலையே, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு பதட்டத்தில் இருக்கிறாங்க. அந்த பாட்டி வேறையா. கொஞ்ச நேரத்தில் குழலி வந்துடுறாங்க. அதாவது நம்ம பாண்டியனோட பொண்ணு அங்கேருந்து வந்துடுறாங்க விஷயத்தை கேள்விப்பட்டு. அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் தங்கமயில லெஃப்ட் அண்ட் ரைட்டு வாங்கிக்கிட்டு இருக்கு. இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.